யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்கார தீய வச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகியாக்கிட்டேன். ஜனங்க கேட்டா என்னையா சொல்றது? ஜனங்களுக்கு நாம சொன்னா தானே தெரியும். நீ பேசாம திரையா. அண்ணன் மயிலை மதிவேந்தன், அண்ணன் அஞ்சாவது சிங்கம் மருகுபாண்டி, அண்ணன் தியாகி சுடலை. அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றி விட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீக்குளித்து வீரமரணம் எழுதி இருக்கிறார். அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய குமுறுகிறது. அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்சேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய் பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்க. யோ, என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேச? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும். பாத்துட்டு அப்படியே நிப்பேன். ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது. அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷன் கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டாங்க, கிருஷ்ணகிரி கொடுக்க மாட்டாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சிக்கு போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதீயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டானுங்க. அது மட்டுமா, 2 லோடு சாராயம் அனுப்புறமா இல்லையா? டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்தா கொடுத்தாரு. யோ, உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதான்யா. யோ, நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்புற? யோ, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க? என்னய்யா, ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நாம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க. யோ, என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்துல போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிருங்க. இல்ல கால் இருக்கிறத கடி கடிச்சு. டேய், எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அடிச்சா பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், வடிச்சியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டி வந்தியா? போலீஸ் இன்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கயா. போய் நொறுக்குங்கயா. என்ன அது? அடியா நான் சொல்றேன். அடிக்காதீங்கயா. எம்எல்ஏ ஒளிய. நீங்க காக்கி சட்டை, யாரு காக்கி சட்டை? சொன்னா விடியா? ஏயா, நியாயம் கேட்க வந்தவங்களே இப்படி போலீஸ் விட்டு அடிச்சு துரத்துறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா? யோ, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இந்த வண்டியில ஏத்துங்க. 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தா புத்தி வரும். யோ, நீங்க எல்லாம் இதுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சட்டசபைக்கு போறவன் நீங்க கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியா? ஒத்தியா? யோ, இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறிய, அங்க இதாயா முக்கியம். நீயே வெச்சுக்கோ. யோ, வேட்டி இரி கட்டி போ. அங்க உருவறானுங்களா? கட்டி போட்டுருக்கல்ல? அங்க பொம்பளை எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மணி ஒரு நிமிஷம் எங்க மாயன். என்ன சார்? ஒண்ணும் இல்ல, உனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்கி தர முடியுமா? வட்டிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு இருந்தாலும் நான் கட்டிடுறேன். ஏன் சார், நீங்க எப்பவுமே கடனே கேட்க மாட்டீங்க, இப்ப வட்டிக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே. என்னையா பண்றது? நானும் கடன் வாங்க கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலையே.
எப்படியாவது குழந்தைங்களை கான்வென்ட்ல தான் சேர்க்கணும் உயிர் எடுக்கிறாயா? சார் பொம்பளைங்க சொல்லி செய்யறது இல்ல, இதெல்லாம் நாம தான் எடுத்துக்கிட்டு செய்யணும். இப்ப என்ன எடுத்துங்க, இந்த ஆபீஸ்ல சாதாரண பியூன் என் 3 பிள்ளைங்களும் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. நேத்து கூட பாருங்க, என் கடைசி பையனுக்கு 20,000 ரூபாய் டொனேஷன் கட்டி பெரிய கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்கேன். சார் குழந்தைங்க விஷயத்துல நாம தான் சார் அப்படி இப்படி உருட்டி பரட்டி செய்யணும். யோ, நீ சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குற, ஒன்னால முடியும், நான் எங்க போறது? முதல்ல நான் சொன்ன கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியா? சார் என்ன பண்றது, முன்சாமிட்ட போனா 20 வட்டி கேட்பான். சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னையா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பதான் ஒரு பார்ட்டி வந்து ஒரு பில்ல அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி 3000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த ஃபைல் எப்படியும் உங்க மூலியமா தான் மேனேஜருக்கு போகணும். அந்த வேலையை நீங்களே செஞ்சு முடிச்சிட்டீங்களா, அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. யோ, லஞ்சம் வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல உனக்கு. சார் ஏன் சார் லஞ்சம்னு எடுத்துக்கிறீங்க? நாம ஆபீஸ்ல ஏதோ உபகாரம் பண்றோம், அதை அன்பளிப்புன்னு எடுத்துக்க வேண்டியதானே? ஒன்னும் அவசரம் இல்லை, நிதானமா யோசனை பண்ணி திங்க் பண்ணி வையுங்க. நான் அதுக்குள்ள வெளியில போய் ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன். மணி, இங்க வா. இந்த 3000 ரூபாய் பணம் சொன்னியே, ஆமா, அத கூட. இப்பதான் சார் நீங்க உலகத்தையே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பார் மணி, இது ஒரு அவசர காரியத்துக்காக தான் வாங்குறேன். இது நீ கடனாவே வச்சுக்க. 2-3 நாள் எப்படியாவது புரட்டி தரேன், நீ மேனேஜர் கிட்ட கொடுத்துரு. அடடட, ஏன் சார் மறுபடியும் சொதப்புறீங்க? சார் உங்களால புரட்ட முடிஞ்சா அந்த கணக்குல வச்சுங்க, இல்லன்னா இந்த கணக்குல வச்சுங்க. எப்படியோ அந்த காரியத்தை நீங்க தான் முடிச்சு தரீங்க. நான் வரேன். குழந்தைங்களை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு சொன்னியே, இந்த பணம். ஏதுங்க பணம்? எங்கேயோ வாங்கிட்டு வந்தேன். எங்க இன்னைக்கு புதன்கிழமை, நல்ல நாள், இன்னைக்கே போய் சேர்த்துட்டு வந்துடலாமா? சரி, நான் 1 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆகும், நானும் வரேன். பிரபு, பிரபு. என்னப்பா? நான் இங்கிலீஷ்லயே பேசுவேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? அட, நீ கத்து கொடுத்தா நான் கத்துக்கிறேன்ப்பா, அவ்வளவுதானே. லட்சுமி, சீக்கிரம் இத வாமா. வந்துட்டீங்க. என்னக்கா பரட்டியா? வீட்டை கொஞ்சம் பாத்துக்க, நான் வந்துடுறேன். அக்கா எனக்கு அப்படியே 2 பாறை சரி. சரி. யாரியா? இவர்தான் சார். தமிழ்நாடு கெமிக்கல்ஸ்ல ஒர்க் பண்ற ஹெட் கிளார்க் சிவராமன் நீங்க தானே? ஆமா சார். சார் யாருன்னு எனக்கு... நான் ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டை சோதனை போடணும். என் வீட்டை எதுக்கு சார் சோதனை பண்ணணும்? காலையில இவர் மூலமா ஆபீஸ்ல 3000 ரூபாய் பணம் வாங்கினீங்களா? ஆமா சார். இப்ப அந்த பணம் எங்க? அந்த நம்பரை எடுங்க. நாம கொடுத்த அதே நோட்டு தான். மிஸ்டர் சிவராமன், லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், நான் லஞ்சம் வாங்கல சார், கடனா தான் அவர்கிட்ட. ஏன் சார் பொய் சொல்றீங்க? நீங்க தானே சார் குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு சொல்லி வாங்கி தர சொன்னீங்க, இப்ப இல்லன்னு சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட காசு திருப்பி தரேன்னு மிஸ்டர் சொல்லிட்டு... சிவராமன், நீங்க எதுக்கு வாங்கினீங்க, எப்படி வாங்குவீங்கறத பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா? ஆமா சார். இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், 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 என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். அவரை விட்டுடுங்க சார். அவரே லஞ்சம் வாங்கினேன்னு ஒத்துக்கிறாரு, அப்புறம் நீ என்னம்மா?
சார் ஏதோ குடும்ப கஷ்டத்தால அப்படி பண்ணிருப்பார். இந்த ஒரு தடவை அவரை விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ஜீப்ல ஏத்தியா? சார் சார், எனக்கு சார் யாரோ ஒரு மேல அநியாயமா பழி போட்டுருங்க. அவரை விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என்னங்க இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.